அதற்கு உடனே மறுப்பு சொல்ல பேச்சில் மட்டுமல்ல தன் உடையிலும் தன் வாழ்க்கையிலும் எப்போதும் ட்ரெண்டாகவே இருக்கிற ட்ரெண்டிங் சூப்பர் ஸ்டார் அன்பு அக்கா அனிதா சம்பத் அவர்கள். உலகெங்கிலும் உள்ள பிளாக் ஷீப் நேயர்கள் அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும், அவையோர் அனைவருக்கும் அனிதாவின் அன்பு வணக்கங்களும் பொங்கல் நல்வாழ்த்துகளும். நடுவர்களே, எதிரணியினர் பேசினதை கேட்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. கேட்குறவன் கேன பயலா இருந்தா சுட்டி டிவியில் சிந்து சமாளி படம் ஓடுதுன்னு சொல்லுவாங்களாம். நீங்க கேனப்பையன் என்ன சொல்லலையே? இல்லை, நான் தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். நடுவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் வளர்மதி மேம் சொன்னாங்க, பெண்கள் பிறந்தா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, ஆண்கள் பிறந்தா மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க, ஆண்கள் பிறந்தா மகாவிஷ்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா சிங்கக்குட்டி பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுவும் கடைக்குட்டி சிங்கமாவில் இருக்கு. ஆமா. அப்புறம் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுறது தாங்க பயங்கர சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க பண்டிகைகளை. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எந்த ஃப்ரெண்டோட கொண்டாடுறாங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கணும். அப்போதான் கொண்டாடிட்டு டேக் பண்ணும்போது அவன் ஃபாலோவர்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுவான். அப்போ தீபாவளி பொங்கல் அன்னைக்கு அனிதாக்கா வீட்டுக்கு போயிடணும். நடுவர்களே, பிக் பாஸை பற்றி என்கிட்டயே பேசுகிறாங்க. நாங்களாவது பரவாயில்ல. ஆமாங்க, நாங்கள் பிக் பாஸில் நாங்களாவது அழுதோம், சண்டை போட்டோம், சிரித்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் 85 நாள் உள்ளே இருந்தோம். அவங்களெல்லாம் உள்ளே விட்டா 2வது நாளே துண்டை காணும் துணியை காணும் செவ்வறு எகிரி குச்சி ஓடி போயிருப்பாங்க. நடுவர்களே, மேம் சொன்னாங்க, ரம்ஜான் அந்த பிரியாணியை சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இல்லை, நான் கேட்குறேன், பிரியாணியவா? இல்லை, ரம்ஜானுங்கிறதுக்கு ஈகை திருநாள் அப்படின்னு ஒரு பேர். ரம்ஜான் ஏன் கொண்டாடுறோம்? மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக கொண்டாடுறோம். ஆனால் அதை டோட்டலாக மறந்துட்டு முஸ்லீம் தான் அவன், நம்ம ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம்ங்கிறதே அன்னைக்கு தான் ஞாபகம் வந்து, டேய் நமாஸ் கஞ்சியை கொண்டா, பிரியாணியை கொண்டா, நமாஸ் கஞ்சியை கொண்டா, பிரியாணியை கொண்டான்னு அதை கொடுக்க முடியாதுலாம் கில்ட் ட்ரிப் ஆக்கி அவனை வந்து கொடுத்தே ஆகணுமே அவனுக்கு ஒரு செலவு வச்சு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஈகை திருநாளுங்கிற உதவிங்கிற இமோஷன் அதுலேருந்து தூக்கி போட்டுட்டு பிரியாணி இஸ் அன் இமோஷன் சாப்பிடும் போது ஸ்டேட்டஸ் போடுறோமே, இதெல்லாம் நல்லா இருக்கா நடுவர்களே? இதெல்லாம் நல்லா இருக்காமா உங்களுக்கு? பிரியாணி நல்லா இருந்தா சரியா? மேம் சொன்னாங்க, அப்படியே வந்து வெளியூரில் வேலை செய்கிற பையனும் வெளியூரில் கட்டி கொடுத்த பொண்ணும் பொங்கலுக்கு வீட்டுக்கு வரும்போது அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம் இருக்குமேன்னு அவங்க அதுக்காகலாம் வீட்டுக்கு வரல. அப்போதான் அம்மா சொத்தை கரெக்டாக பிரித்து எழுதி கொடுப்பாங்க. வரலன்னா வர்றதே அதுக்குத்தானே. அப்புறம் நந்தினி சொன்னாங்க, பயங்கரமாக பேசினாங்க, ஜல்லிக்கட்டு ஓன்னு. நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சோடனே ஒரு 200 பேர் ஜல்லிக்கட்டுக்கு போனோம். ஒருத்தன் கூட ஸ்டேட்டஸ் போடாமல் வெறும் இமோஷனுக்காக போனவங்க அங்கே ஒருத்தன் கூட கிடையாது. எல்லாமே போயிட்டு ஸ்டேட்டஸ் தான் போட்டாங்க. ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஏங்க நான் ட்ரெயினில் வழி ஏற்றி விட வந்தவங்க என்னை ட்ரெயின்குள்ளே ஏற்றிட்டாங்கன்னு. அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போனவங்களாம் சேர்த்து ட்ரெண்டாக்கி விட்டாங்க நடுவர்களே. இல்லை, நான் சொல்கிறேன், பொங்கல் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம்? விவசாயத்துக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கை, ஆடு மாடு இதெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு நாள். முதல்ல விளைஞ்ச அந்த நெல்லை பொங்கி சாப்பிட்டு சாமிக்கும் படைக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி அதை கொண்டாடுறோமா? யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணுறாங்க, குக்கரில் முன்கூட்டியே பொங்கலை வச்சிடுறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் மண்பானையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ, கரும்பை கண்ணன் மாதிரி இப்படி கடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு புது படம் FDFS ஷோ போய் ஒரு ஃபோட்டோ, இப்படி ஃபோட்டோன்னு ரியலாக கொண்டாடிட்டு இருந்த பொங்கலை ரீல்ஸ் பொங்கலை மாற்றிட்டாங்க நடுவர்களே. ஒரு காலத்தில் எத்தனை பேர் கொண்டாடினாங்க அப்படிங்கிறது தான் கணக்காக இருந்தது. இன்னைக்கு ஒரு பண்டிகைனா எத்தனை பேர் ஃபோட்டோக்கு லைக் போட்டாங்க அப்படிங்கிறதான கணக்காக இருக்கு. நடுவர்களே, ஒரு பண்டிகைனா அதை ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோன்னு காரணத்தெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு கொண்டாடினதெல்லாம் அவங்க அப்பனோட காலத்துலேயும் எங்கள் அப்பனோட காலத்துலேயும் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் காசு பணம் இல்லைனா கூட கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்து சொந்த பந்தங்கள்லாம் அழைச்சி சாமிக்கு படைச்சு கும்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுமா? காலையில் ஒரு ட்ரெஸ், மார்னிங் ட்ரெடிஷ்னல் லுக், அதுக்கு எத்னிக் வேர்டு, ஆஃப்டர்நூன் கேஷுவல் லுக், ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ், ஈவினிங் பார்ட்டி லுக், கவுன் ஜிகுன்னு இப்படி தான் உன்னை கொண்டாடுறாங்க. நான் போனேன், ஒரு பட்டு புடவை எடுத்தால் 10 பட்டு புடவை இலவசம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. உடனே அந்த கடைக்கு போனேன், பார்த்தா அந்த ஒரு பட்டு புடவை 50,000 ரூபாய்க்கு எடுக்கணுமா. அப்போ தான் அந்த 10 கொடுப்பாங்களாம். EMI ஆப்ஷன் அவைலபிள் வேற.
ஒவ்வொருத்தனுக்கு அது 5 மாச சம்பளம். இதுல இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தா அடுத்த தீபாவளியே வந்துடாதா? சொல்லுங்க. இப்போ ஆன்ட்டி வந்து ஒரு குட்டி பாட்டு பாடணும். நான் ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் லைன் பாடணும், நீங்க செகண்ட் லைன் பாடணும். ஓகேவா? ஓகேவா? உலகத்திலேயே மேடையிலேயே தன்னை ஆன்ட்டி என்று ஒத்துக்கொண்ட ஓகே, பாடுற நடுவர்களே. நான் ஒரு லைன், நீங்க அடுத்த லைன். ஓகேவா? ஜித்து ஜில்லாடி ஏ ரஞ்சிதமே நான் ரெடிதான் வரவா, என் மூச்சவ பேச்சவ எண்ணிய எண்ணியாங்க எய்துவர். அதுதான் நடுவர்களே. இது சிலபஸ்ல வரலையே. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஜாலியாக போட்டோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமான்னு மக்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இமோஷன் பேசிட்டு நடுவர்களே. அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து பொங்கலுக்கு வேண்டும் போது கடவுளே அப்படின்னு சொல்வார். அப்போ நான் என்ன சொல்ல தெரியுமா? அப்பனே முருகா, ஞான பண்டிதா, முத்துக்குமரா, கந்தா, கடம்பா, கதிர்வேலான்னு கூட நாங்கள் கும்பிடுவோம். இன்னைக்கு என் அக்கா பையனை பக்கத்தில் வச்சுட்டு கடவுளேன்னு அஜித்தேன்றான். அடப்பாவி, எங்கடா இங்கே வந்தாரு? பட்டியல் அவரும் வராரோ? நடுவர்களே, ஒரு காலத்தில் நம்ம ஏதாவது சாப்பாடு செஞ்சோம் பண்டிகைக்கு அப்படின்னா மாற்று மதத்தினருக்கு அதை கொடுத்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இலையில சோறு போடாமல் இலையில சமைச்சு வச்சதெல்லாம் போட்டு ஸ்டோரியாக போட்டுட்டு இருக்கோம். நடுவர்களே, கிறிஸ்மஸ்ங்கிறது என்ன மாதிரி ஒரு நாள்? இயேசு கிறிஸ்து மனிதனாக உருவெடுத்து மக்களோட எல்லா பாவங்களையும் சுமந்து நமக்கெல்லாம் நல்லது பண்ண ஒரு நாள். ஆனால் மலையோரம் வீசும் காற்று மனதோடு பாடும் பாட்டு கேக்குதான்னு அவரோட தியாகங்கிற இமோஷன் எல்லாம் மறந்துட்டு கேக்குக்காக பண்டிகை சுருக்கிட்டோம். நடுவர்களே, இதுவா இமோஷன் பேசிட்டு இருக்காங்க? எனவே நீங்களே பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு அன்பு அக்கா அனிதா சம்பத் அவர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு பட்டிமன்ற மேடையில் உண்மையை பேசுகிற ஒரு பேச்சாளர் அன்பு அக்கா அனிதா சம்பத். பேச்சு முழுக்க உண்மையாக தான் இருந்துச்சு. ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்கள் நாங்கள்லாம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு உடை போடுறோம்னு சொன்ன அவங்க அதை கொலாபில் தான் வாங்கி போடுறோங்கிறத மட்டும் சொல்லாமல் போயிட்டாங்க. இந்த பொங்கல் பண்டிகைக்கு அதிக ஃபாலோயர்ஸ் வைத்திருக்கிற அனிதாக்கா வீட்டில் நாம் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவோம். அவங்க இன்னைக்கு இருக்கிற வைப்பில் பேசியிருக்காங்க. வைப் பண்ணுங்க ப்ரோ.